நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஹ் நம்ம வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸ் கேட்கறதுக்கு ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட தான் போவோம். ஸோ அப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க ஒரு பயாஸ்டா சொல்றாங்களா, இல்லைன்னா அவங்க என்ன மாதிரி கான்செப்ட் சொல்றாங்க அப்படிங்கிற கொஷின்ஸ் நமக்கு இருக்கும். ப்ளஸ் நாம அவங்கள கேள்வி கேட்கணும்னாலுமே எந்த துறையா இருந்தாலும் அந்த துறையை பத்தி நமக்கு அடிப்படையில ஒரு விஷயம் தெரிஞ்சாதான் எக்ஸ்பர்ட்டே நம்ம கேள்வி கேட்கணும். ஸோ எண்ட் ஆஃப் த டே இது வந்து நம்மளுடைய பணம். ஸோ எந்த எக்ஸ்பர்ட்டும் உங்க பணத்துக்கு வந்து உத்தரவாதம் தர முடியாது. நீங்க தான் வந்து யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். அப்போ என்னன்னா நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போயிட்டு எக்ஸ்பர்ட் சொல்றதை அப்படியே கேட்டக்கூடாது. அவங்களுக்கு கேள்வி கேட்கிற நிலைமைக்கு நீங்க வரணும் அப்படிங்கறதுனால நம்ம ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு மாடலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இப்போ ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஒரு 80% டெவலப்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். இப்பவே நீங்க அதை கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுடைய இன்புட்ஸ்லாம் நீங்க அதுல வந்து செக் பண்ணிக்கலாம். ஏதாவது சஜஷன்ஸ், இது வந்து இப்படி இருக்கு, எனக்கு கொஞ்சம் வேற மாதிரி கொடுங்களேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கு. ஸோ இது வந்து நீங்க எப்படி லாகின் பண்ணணும்னா, அஃப்கோர்ஸ் நீங்க கெட் ஸ்டார்டட்னு போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணலாம். இப்போ நான் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணனால நான் லாகின் கொடுக்குறேன் நான். ஸோ அதுல வந்து அஃப்கோர்ஸ் ஒரு டேஷ்போர்ட் இருக்கும். அதுல வந்து நீங்க என்னென்ன இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் வந்து ஆர்எக்ஸ்டி கூட வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நீங்க பண்ண டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். என்னென்ன செஷன்ஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து ஒரு எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம் ப்ளஸ் நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து அட்வைசரின்னு சொல்லக்கூடாது, அதனால அதை அசிஸ்டன்ட் சொல்றோம். ஸோ இது வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து ஒரு இன்சைட்ஸ், அது நிறைய இன்சைட்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்க அதுக்கு நிறைய தரவுகள் கொடுக்கணும். அஃப்கோர்ஸ் நம்ம கிட்ட ஒன் செஷன் அட்டன் பண்ண கிட்டத்தட்ட முந்தானேத்து வரைக்கும் அட்டன் பண்ணவங்க எல்லாரோட இன்ஃபர்மேஷனும் இதுல நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ நீங்க வந்து உங்களோட இமெயில் கொடுத்துட்டு ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்துடும், மெயில வந்துடும். அதை வச்சு நீங்க லாகின் பண்ணாலே நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனை நீங்க கேப்சர் பண்ணி இதுல ஏற்கனவே கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஆம், ஆஹ், அது தப்பா இருந்ததுன்னா நீங்க வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கலாம், அந்த இன்ஃபர்மேஷனை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆம், இது வந்து என்னன்னா இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க எப்ப வேணா சேஞ்ச் பண்ணி உங்களுடைய அந்த நேரத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத ஆன் த கோலை வந்து பார்க்கலாம். அதுதான் இதோட பெரிய அட்வான்டேஜ். நீங்க ஒவ்வொரு முறையும் வந்து ஒருத்தரை வந்து அணுகணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க இண்டிபெண்டா இருக்கணும். ஒரு புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, லைக் ஒரு சேலரி இன்க்ரீஸ் இருக்கு அப்படின்னா நீங்க இதுல வந்து பிளக் பண்ணா போதும். இல்ல ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க இதுல வந்து பிளக் பண்ணா போதும். இல்ல ஒரு கோல் புதுசா ஆட் ஆயிருக்கு, நீங்க இன்னும் ஒரு 6 மாசத்துல கார் வாங்கணும் அப்படின்னா இங்க வந்து பிளக் பண்ணா போதும். உங்களுக்கு எல்லா ரிசல்ட்டும் நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணணும், எதுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிடும். இந்த இன்ஃபர்மேஷனை வச்சே வந்து உங்களோட பிஹேவியர் என்னவா இருக்கு, நீங்க வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்றீங்களா, கம்மியா ஸ்பெண்ட் பண்றீங்களா, தேவைப்படுகிற இடத்துல ஸ்பெண்ட் பண்றீங்களா, அப்படி பண்ணலன்னா அதுக்கு அதுக்கு ஏன் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற ரீசனிங் வந்து கொடுத்தோம். நம்ம பேசுற அந்த ஒன் வந்து நம்ம வந்து உங்க லைஃப் த்ரூ உங்களுக்கு ஒரு உங்க கூடயே இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி என்ன க்ளோன் பண்ணி உங்க பக்கத்துலேயே வச்சுக்கிட்டா என்னவா இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மா தான் இதை நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் இதை நம்ம என்ஹான்ஸ் பண்ணிட்டே வருவோம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற பட்டனும் அதே கோல் பக்கத்துல வந்துடும். ப்ரிடாமினெட்லி டு ஸ்டார்ட் வித் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதுவும் நம்ம இந்த பிளாட்ஃபார்ம்லயே வந்துடும். ஆனா ஒரு கிளிக்ல நீங்க பண்ணிடலாம். உங்க ஃபண்ட் எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதும் இதே பிளாட்ஃபார்ம்ல தெரிஞ்சிடும். ஸோ நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணணும், டிக்கெட் ரைஸ் பண்ணணும், அப்படி எல்லாமே வந்து நம்ம இதுலயே வந்து கொண்டு வரப்போறோம். அதுக்கான வேலைகள் இருக்கு. இப்போ வந்து ஒரு சாம்பிள் டேட்டா மட்டும் பார்க்கலாம். உங்களோட இன்ஃபர்மேஷனை கொடுத்துருங்க. முக்கியமா பிளேஸ் ஆஃப் லிவிங் வந்து கொடுத்துருங்க. இது வந்து மேண்டட்ரி, அதர்லாம் இருக்கு. இந்த பிளேஸ் ஆஃப் லிவிங் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு கண்ட்ரியும் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ என்னன்னா இன்னைக்கு ஒரு மெசேஜ் போட்டிருப்போம் நம்ம குரூப்ல, சிங்கப்பூர்ல இருந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்க வந்து டாக்ஸ் கிடையாது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தோம். இது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியோட டபுள் டாக்ஸேஷன் பாலிசியை வந்து we have to go through.
ஸோ நீங்க கண்ட்ரியை போடும்போது நீங்க எந்த கண்ட்ரில இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியோட டாக்குமெண்ட்டை நாங்களே எடுத்து பார்ப்போம். எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கான அட்வைஸை வந்து கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். ஸோ கண்ட்ரி ஆஃப் லிவிங்கும் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் இன்கம் டீடைல்ஸ் எவ்வளவு விரிவாக கொடுக்க முடியுமோ அவ்வளவு விரிவா நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். நம்ம ஹெச்ஆர்ஏ எவ்வளோ பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் பேசிக் சேலரி அதெல்லாம் எவ்வளோன்னு கொடுத்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஐடியல் ரெண்ட் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற மாதிரி அது கரெக்டாக சொல்லிடும். ஸோ நம்ம ஆடிக்குவேட்டான ஒரு வீட்டில் இருக்கோமா, இந்த ஐடியல் ரெண்ட்ல நீங்க இல்லை அப்படின்னா நீங்க டேக்ஸ் அதிகமாக கட்டுறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு நல்ல வீடா பார்த்து போயிடலாமே அப்படிங்கிற ஒரு இன்சைட்ஸ் வந்து இதில் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. இது நம்ம 1-on-1 செஷன்ல பார்க்கறது தான். பட் அதை வந்து டிஜிட்டலைஸ்ட் வருஷம் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இன்கம்க்கு அப்புறம் நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ் என்னெல்லாம் மந்த்லி நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிறத பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் கேபிட்டல் நம்ம வந்து டோட்டல் பண்ணி பார்ப்போம். இது இங்க இடத்துல நம்ம சர்ப்ளஸ் சேவிங்ஸ் கொடுத்துருக்கோம். பட் இதை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நம்ம அடுத்த எக்ஸ்பென்சஸையும் கணக்கு பண்ணி நம்ம மாற்றுவோம். சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கு. பட் இதுதான் ஓவரால் விஷயம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் நம்ம 1-to-1 பார்க்குறது. இந்த இடத்துல இந்த ஆனுவல் எக்ஸ்பென்சஸையும் கணக்கு பண்ணி நமக்கு சர்ப்ளஸ் சேவிங்ஸ் வந்து காட்டப்படும். அதே மாதிரி அடுத்தது வந்து இன்சூரன்ஸ் வச்சிருக்குமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இப்போ இந்த கால்குலேட்டட் வேல்யூஸ் 2 இது கொடுத்துருக்கோம். பட் நம்ம வந்து ஹியூமன் வேல்யூ பேஸ்ல கால்குலேட் பண்ணி அதையும் நம்ம வந்து எவ்வளவு வச்சிருக்கோம்னு காட்டுவோம். பிளஸ் நம்ம இதெல்லாம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு ஷார்ட்ல இருக்கிறோம் இல்ல ஓவரா வச்சிருக்கோமா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சம்மரி பேஜ்ல காட்டும். ஸோ இது இன்சூரன்சஸ். அடுத்தது அசட்ஸ். நீங்க அசட்ஸ் என்னென்ன வச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். உங்களோட அசட்ஸோட வேல்யூவை வந்து நீங்க இமீடியட்டாவே கால்குலேட் பண்ணிடலாம். இங்க இருக்கிற கரண்ட் வேல்யூவை வச்சு நாம வந்து உங்களோட கோல் டிஃபைன் பண்றதாகட்டும், உங்களோட ஃபினான்ஷியல் ஹெல்த் ஆகட்டும், இல்லை உங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறதாகட்டும், அது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்றதுக்கு இந்த அசட் வந்து உங்களோட ரிஸ்க். நீங்க சரி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து அசட் கம்மியா இருக்கு, எமர்ஜென்சி ஃபண்ட் கம்மியா இருக்கு, இன்கம் கம்மியா இருக்கு அப்படிங்கும் போது நம்மளுடைய ரிட்டர்னும் கம்மியா தான் இருக்கும். இதுவே வந்து இதெல்லாம் அதிகமா இருக்கு, நமக்கு இன்கம் அதிகமா இருக்கு, அசட்ஸ் அதிகமா இருக்கு, கேஷ் ஃப்ளோ அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க 60 வயசுலயுமே வந்து 100% ஈக்விட்டியில இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு எண்ட் டு எண்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களோட ரிஸ்க் கெப்பாசிட்டி, ரிஸ்க் ஆப்டிடியூட நம்ம வந்து போட முடியும். ஸோ அதனால அசட்ஸையும் நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் கேப்சர் பண்றோம். சம்டைம்ஸ் 1-to-1 வர்றவங்களுக்கு எல்லா அசட்டையும் சொல்றதுக்கு ஆரம்பத்துல தயக்கமா இருக்கும். பட் நம்ம எதுக்கு அதை கேட்கறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கொடுக்க தயாரா இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இங்க கொடுக்கணும். பட் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு நம்ம எல்லாமே ஆட்டோமைஸ் பண்ணிடுவோம். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமைஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ்ட வந்து பேசிட்டு இருக்கோம். லைக் உங்களுடைய பேன் கார்டு மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எங்கெங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கோ, அது எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்கா கேப்சர் பண்ற மாதிரி உங்களுடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அதை ஆட்டோமேட்டிக்கா கேப்சர் பண்ற மாதிரி ஒர்க் போயிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் இப்போ நம்ம கிட்ட லைசன்ஸ் கிடையாது. நாம இது வரைக்கும் படிச்ச வரைக்கும் எண்ட் ஆஃப் த டே வி ஹேவ் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சர்டிபிகேஷன் தான். ஸோ அது அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள பண்ண முடியாதுங்கிறது தான் இப்போ தீர்வா இருக்கு. பட் நாம ஒரு ஸ்டாக் புரோக்கர் கூட ஒரு அசோசியேஷன் வச்சுக்கிட்டோம்னா நம்ம பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான வேலைகளும் நம்ம பேரலா போயிட்டு இருக்கு. எவ்வளோக்குள்ள இதை ஆட்டோமைஸ் பண்றோமோ அவ்வளோக்குள்ள ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் கோல்ஸ். நம்ம ஒவ்வொரு கோலையும் இதுல வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய அசட் அலோகேஷன்ஸ் வந்து மாறும் அப்படின்னு சொல்லி. அண்ட் அஃப்கோர்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் நம்ம கால்குலேட் பண்றோம். எல்லாம் கொடுத்துட்டு நம்ம சப்மிட் பண்றோம்னா நமக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைக்கும். இதை எல்லாத்தையுமே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் இதுதான் இப்போதைக்கு. இதுல உங்களுக்கு வேற மாதிரி எப்படிலாம் வேணும், அஃப்கோர்ஸ் சிவலிங்கம் சார் சொன்ன மாதிரி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இதுல கொண்டு வர போறோம்னு வச்சுக்கி. ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபினான்ஷியல் ஹெல்த் ஸ்கோர் என்னென்ன காட்டிடும். ஸோ மந்த்லி இன்கம், எக்ஸ்பென்சஸ், எவ்வளோ சேவிங்ஸ், உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத காட்டிடும். அதுக்கப்புறம் சில கிராஃப்ஸ்லாம் நம்ம கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து விட்ஜெட்ஸ் தான். வி கேன் ஆல்வேஸ் சேஞ்ச் இட். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஓவர் வியூ கிடைச்சிடும். எப்போதுமே நீங்க ஒரு கண்ட்ரோல்ல இருக்கலாம். ஸோ நாம ஒரு ஹை லெவல் பர்சனலைஸ்டு இது அட்வைஸ்ன்னு கூட சொல்லக்கூடாது. கம்ப்ளைண்ட்ஸ் வைஸ் மேபி லைக் ரிமார்க்ஸ் அந்த மாதிரி வேணா மாற்றணும். ஏன்னா நம்மளுடைய எந்த ஒரு வெப்சைட்லையும் நம்ம பேர்லையும் கம்பெனி பேர்லையும் எங்கேயுமே அட்வைசரின்னு வரக்கூடாது. அதே மாதிரி வெல்த் கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிறதும் வரக்கூடாது.
ஸோ வி டோன்ட் ஹாவ் கம்ப்ளைண்ட் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம வந்து என்னென்ன பண்ணணும், லைக் இதை வந்து நம்ம 1-to-1 போட்டுட்டு ப்ரெசென்ட் பண்றோம். அதுக்கு பதிலாக நீங்க வந்து டைரக்டாவே இந்த அப்ளிகேஷன்ஸ்ல வந்து பார்த்துக்கலாம். இம்பார்ட்டன்ட்லி நம்ம 1-to-1னா அதுக்கு கால் ஷெட்யூல் பண்ணி அதுக்கு 1 hour கொடுத்து நம்ம ரெண்டு தரப்புலையும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பட் இங்க வந்து உங்களுக்கு நம்பர் வைஸ் வந்துடும், உங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னங்கிறதையும் வந்துடும். உங்க கோலுக்கு ஏற்ற மாதிரி இப்போதைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்னென்ன இதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கிறோம். இது இன்னுமே டீட்டெயிலாவே வந்து ஒரு அலோகேஷன்ஸ் மெத்தட் படி ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஃபண்ட் ரெக்கமெண்டேஷனும் இதுலயே வர்ற மாதிரியான வேலைகளும் நம்ம பண்ணணும். இது ஒரு பெரிய ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஆன்போர்டு ஆகுறதாகட்டும், உங்களுடைய ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டை வந்து ட்ராக் பண்றதாகட்டும், இதன் மூலமா வந்து ஈஸியா இருக்குது எனக்கு உங்களுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ், சஜஷன்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்க. கண்டிப்பா அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி இன்கார்பரேட் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் சிஸ்டம் வந்து நம்ம டெவலப் பண்ணணும். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லை சஜஷன்ஸ் முக்கியமா இன்னும் வேற மாதிரி பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெவலப்மெண்ட் ஃபுல் ஃபோர்ஸா போயிட்டு இருக்கு.